Hi friends, this is Gautam. இன்னைக்கு இந்த வீடியோ டியூட்டோரியல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம BGP Origin Code பத்தி பார்க்க போறோம். So இது வந்து பாத்தீங்கன்னா BGP Attributesல வந்து 5th attribute BGP Origin Codeங்கிறது. So இதான் நீங்க வந்து first time வந்து என்னோட YouTube channel வந்து பார்க்கறீங்க அப்படின்னா என்னோட YouTube channelல வந்து BGP ன் playlist இருக்கும். So அதுல வந்து நான் old concepts எல்லாமே போட்டுருக்கேன் BGP orientedா plus BGP ஓட first 4 attributes அதுல நான் examples ஓட போட்டுருக்கேன். So அந்த concept பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் நீங்க இந்த வீடியோ பாருங்க. சரி ஓகே நம்ம கான்செப்ட்குள்ள போலாம். ஸோ இப்போ வந்து இன்னைக்கு இந்த வீடியோ டியூட்டோரியல்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம BGP ஆரிஜின் கோட்னா என்ன, அது எப்படி வந்து கான்ஃபிகர் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ BGP அட்ரிபியூட்ஸில் வந்து தேர்ட் அட்ரிபியூட் வந்து ஆரிஜினேட். ஸோ இந்த ஆரிஜினேட்டும் இந்த BGP ஆரிஜினும் டிஃப்ரெண்ட். ஸோ இதை வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஸோ நீங்கள் அந்த ஆரிஜினேட் பற்றி உங்களுக்கு கிளியர் ஐடியா இல்லைன்னா ஃபஸ்ட்டு அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள், இன்னும் உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே, ஸோ இப்போ வந்து BGP ஆரிஜின் கோட் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 3 ஆரிஜின் கோட் வந்து இருக்குது BGPயில். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா IGPன்னு சொல்லுவாங்க. அது எப்படி இண்டிகேட் பண்ணுவாங்கன்னா ஐன்னு இண்டிகேட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா EGP, அது எப்படி இண்டிகேட் பண்ணுவாங்கன்னா ஈங்கிற சிம்பிள் மூலமாக இண்டிகேட் பண்ணுவாங்க. தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா இன்கம்ப்ளீட். ஸோ அந்த இன்கம்ப்ளீட் வந்து எப்படி இண்டிகேட் பண்ணுவாங்கன்னா கொஸ்டின் மார்க் போட்டு இண்டிகேட் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து அந்த ஆரிஜின் கோடு வந்து லோவாக இருக்கோ அது வந்து பெஸ்ட்டு பார்த்தா ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து அந்த 3 ஆரிஜின் கோடில் வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா IGP, செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா EGP, தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா இன்கம்ப்ளீட். ஸோ இதுதான் ப்ரியாரிட்டி. ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி வந்து IGP, செகண்ட் வந்து EGP, தேர்டு வந்து இன்கம்ப்ளீட். சரி ஓகே, இப்போ வந்து IGP அப்படின்னா என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் BGPயில் வந்து ஒரு நெட்வொர்க்கை வந்து நீங்கள் அட்வர்டைஸ் பண்ணுறதுக்கு நெட்வொர்க்குங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணி அந்த ப்ரிஃபிக்ஸை வந்து நீங்கள் அட்வர்டைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ப்ரிஃபிக்ஸ் வந்து லேர்ன் பண்ணும்போது ஐன்னு வரும். சாரி, கரெக்ட், ஐன்னு வரும். அதுதான் வந்து IGPன்னு சொல்லுவாங்க. ஸோ BGPயில் ஒரு நெட்வொர்க் நீங்கள் அட்வர்டைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நெட்வொர்க் கமாண்ட் யூஸ் பண்ணி அட்வர்டைஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஐன்னு சிம்பிள் வரும். அதான் வந்து IGPன்னு சொல்லுவாங்க. EGPங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஹிஸ்ட்ரின்னு சொல்லலாம். ஏன்னா இது வந்து இப்போ யாருமே, இது வந்து ஓல்டு ரவுட்டிங் ப்ரோட்டோக்கால், இது வந்து இப்போ யாரும் யூஸ் பண்ணுறதில்ல EGP. ஸோ அதனால் வந்து நீங்கள் BGPயில் வந்து எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது ஈங்கிறது இது. ஸோ அதனால் அதை வந்து நீங்கள் இக்னோர் பண்ணிடுங்க. தேர்டு BGP ஆரிஜின் கோட் வந்து பார்த்தீங்கன்னா இன்கம்ப்ளீட். இன்கம்ப்ளீட்னா இப்போ BGPயில் ஒரு நெட்வொர்க்கை வந்து நீங்கள் அட்வர்டைஸ் பண்ணுறீங்க, ரீடிஸ்ட்ரிபியூட்ங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணி அட்வர்டைஸ் பண்ணும்போது அந்த நெட்வொர்க் வந்து நெய்பர் ரவுட்டர் லேர்ன் பண்ணும்போது கொஸ்டின் மார்க்குங்கிற சிம்பிளோட வந்து லேர்ன் பண்ணும். ஸோ அதுதான் வந்து இன்கம்ப்ளீட்னு சொல்லுவாங்க. சரி, இதை வந்து நான் உங்களுக்கு ஒரு ப்ராக்டிக்கலாக நான் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ வந்து இதுதான் என்னோட எக்ஸாம்பிள் சினாரியோ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் 2 அட்டானமஸ் சிஸ்டம் நம்பர் யூஸ் பண்ணுறேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 100, இன்னொன்று வந்து 200. ஸோ 100ல் வந்து பார்த்தீங்கன்னா நான் R1 ரவுட்டர் யூஸ் பண்ணுறேன், 200ல் வந்து R2 and R3 வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ R1 to R2 வந்து 192.168.12.0 நெட்வொர்க் யூஸ் பண்ணுறேன். அதேமாதிரி R1 to R3 வந்து 192.168.13.0/21 நெட்வொர்க் வந்து யூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி R2லையும் R3லையும் நான் சேம் லூப் பேக் வந்து யூஸ் பண்ணுறேன். என்ன லூப் பேக்னா 4.4.4.4/32. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நான் IGP மூலமாக அட்வர்டைஸ் பண்ணுறேன், அதாவது நெட்வொர்க் கமாண்ட் மூலமாக ஒன்று அட்வர்டைஸ் பண்ணுறேன். இன்னொரு நெட்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த R3 ரவுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரீடிஸ்ட்ரிபியூட் மூலமாக அட்வர்டைஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ R1 வந்து சேம் லூப் பேக் நெட்வொர்க்கை 2 விதமாக லேர்ன் பண்ணுது. ஒன்று வந்து நெட்வொர்க்குங்கிற கமாண்ட் மூலமாக லேர்ன் பண்ணுது, இன்னொன்று வந்து ரீடிஸ்ட்ரிபியூட்ங்கிற கமாண்ட் மூலமாக லேர்ன் பண்ணுது. ஸோ அதில் எது பெஸ்ட்டு பார்த்தா அதை ப்ரிஃபர் பண்ணுங்கிறத வந்து உங்களுக்கு பார்க்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி BGP எல்லாமே நான் வந்து கான்ஃபிகர் பண்ணி வச்சுட்டேன், ஜஸ்ட் வந்து நெட்வொர்க் மட்டும் அட்வர்டைஸ் பண்ணல. இது வந்து R1 ரவுட்டரில் வந்து அந்த டயக்ராம் படி நான் IP அட்ரஸ் எல்லாமே அசைன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக BGPயோட கான்ஃபிகரேஷன்ஸ் வந்து நான் பண்ணிட்டேன் R1 ரவுட்டரில். ஸோ ரவுட்டர் BGP 100, அப்புறம் BGPக்கு வந்து ஒரு ரவுட்டர் ஐடி செட் பண்ணிட்டேன் 1.1.1. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா R2ஓட நெய்பர் IP, அதோட பியரிங் AS நம்பர், அதேமாதிரி R3யோட நெய்பர் IP, அதோட பியரிங் AS நம்பர் கொடுத்துட்டேன். எனக்கு BGP வந்து அப் ஆயிடுச்சு. ஸோ இங்கே பாருங்கள், எனக்கு வந்து BGP அப்பானங்காட்டி அந்த BGP சம்மரில் வந்து எனக்கு எல்லாமே வந்து 0ன்னு வந்துருக்கு. ஸோ சேம் அதே மாதிரி R2லையும் வந்து நான் IP அட்ரஸ் எல்லாமே கான்ஃபிகர் பண்ணிட்டேன், BGPயும் நான் கான்ஃபிகர் பண்ணிட்டேன். அதேமாதிரி R3லையும் நான் IP அட்ரஸ் எல்லாமே டயக்ராம் படி கான்ஃபிகர் பண்ணியாச்சு, BGP நான் கான்ஃபிகர் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா R2ல வந்து நான் BGPயோட ரவுட்டர் ஐடி வந்து 222ன்னு யூஸ் பண்ணுறேன், R3ல வந்து பார்த்தீங்கன்னா 333ன்னு யூஸ் பண்ணுறேன்.
ஸோ இந்த சினாரியோவில் வந்து நான் ஏன் வந்து பிஜிபியோட ரவுட் ஐடி யூஸ் பண்ணுறேன்னா, நார்மலாக வந்து ரவுட் ஐடி நான் கொடுக்கலன்னா லூபேக்கோட ஐபியை வந்து ரவுட் ஐடியாக எடுத்துக்கும். ஸோ R2 அண்ட் R3 ரெண்டுலேயுமே வந்து நான் சேம் லூபேக் ஐபி தான் யூஸ் பண்ணுறேன். அதனால் வந்து பியரிங் வந்து ஃபார்ம் ஆகாது. அதனால் நான் டிஃப்ரெண்ட் ரவுட் ஐடி வந்து செட் பண்ணிட்டேன் R2லையும் R3லையும். சரி, ஓகே. இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, R2வில் வந்து அந்த லூபேக் வந்து 4.4.4ங்கிற நெட்வொர்க் வந்து அட்வர்டைஸ் பண்ணுறேன். எப்படி அட்வர்டைஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் ரீடிஸ்ட்ரிபியூட்ங்கிற கமாண்ட் மூலமாக அட்வர்டைஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து ரவுட்டர் BGP-200. ஸோ இப்போ நான் போய் ரீடிஸ்ட்ரிபியூட் கனெக்டர்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த ரீடிஸ்ட்ரிபியூட் கனெக்டர்னு R2வில் கொடுக்கும்போது R2 ரவுட்டில் இருக்கிற டைரக்ட் கனெக்டர் நெட்வொர்க் எல்லாமே வந்து ரீடிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஸோ அப்போ வந்து லூபேக் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரீடிஸ்ட்ரிபியூட் ஆயிரும். ஸோ இப்போ வந்து R1ல் போய் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஷோ ஐபி BGP சம்மரி. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், நான் R2 ரவுட்டர்லேருந்து 2 ப்ரிஃபிக்ஸை வந்து நான் லேர்ன் பண்ணுறேன். அதான் இங்கே வந்து எனக்கு 2ன்னு காட்டுது. ஓகே, இப்போ வந்து நான் ஷோ ஐபி BGP. இப்போ நான் ஷோ ஐபி BGP நான் கொடுக்கும்போது இப்போ எனக்கு 444ங்கிற நெட்வொர்க் நான் லேர்ன் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் வந்து அந்த டைரக்ட் கனெக்டர் நெட்வொர்க்கும் எனக்கு ரீடிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. ஸோ இங்கே பாருங்கள், இதுதான் நான் சொல்கிறேன் பிஜிபியோட ஆரிஜின் கோட். இங்கே வந்து கொஸ்டின் மார்க் வருது பாருங்கள். ஏன்னா நான் R2 ரவுட்டர்லேருந்து ரீடிஸ்ட்ரிபியூட்ங்கிற கமாண்ட் மூலமாக அதை வந்து நான் அட்வர்டைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதனால் வந்து எனக்கு வந்து R1ல் லேர்ன் பண்ணும்போது இங்கே பிஜிபியோட ஆரிஜின் கோட் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் மார்க்னு வந்திருக்கு. ஸோ இது வந்து தேர்டு ஆப்ஷன் தான். ஸோ இப்போ வந்து இது வந்து பெஸ்ட்டு பார்த்தா எடுத்துக்கிச்சு R1. ஏன்னா இப்போ நான் R2லேருந்து மட்டும்தான் நான் நெட்வொர்க் வந்து லேர்ன் பண்ணுறேன். இப்போ நான் R3லையும் போயிட்டு அந்த லூபேக் வந்து அட்வர்டைஸ் பண்ணுறேன். எப்படி அட்வர்டைஸ் பண்ணுறேன்னா, நெட்வொர்க்குங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணி அட்வர்டைஸ் பண்ணுறேன். ஸோ அப்போ வந்து R1 வந்து எதை வந்து பெஸ்ட்டு பார்த்தா எடுத்துக்குதுன்னு பார்க்கலாம். R2வா R3யான்னு. ஸோ இப்போ R2 ரவுட்டரில் வந்து நான் குளோபல் மோடில் போயிட்டு ரவுட்டர் BGP-200. ஸோ இங்கே போயிட்டு நான் நெட்வொர்க் கமாண்ட் கொடுத்து அந்த லூபேக் வந்து அட்வர்டைஸ் பண்ணுறேன். 4.4.4.4 மாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா /32. ஸோ 255.255.255.255 என்டர் எக்ஸிட். ஓகே, இப்போ வந்து R3 ரவுட்டர்லேயும் வந்து அந்த லூபேக் வந்து அட்வர்டைஸ் பண்ணிட்டேன். இப்போ R1ல் போயிட்டு மறுபடியும் செக் பண்ணலாம். ஷோ ஐபி BGP சம்மரி. ஓகே, இப்போ வந்து R3 ரவுட்டர்லேருந்து அந்த நெட்வொர்க் வந்து நான் லேர்ன் பண்ணிக்கிறேன். ஸோ அதுதான் வந்து இந்த ஸ்டேட் ஆஃப் ப்ரிஃபிக்ஸுங்கிற இடத்துல வந்து 1ன்னு காட்டுது. ஓகே, இப்போ வந்து நான் என்ன கொடுக்குறேன்னா ஷோ ஐபி BGP என்டர். ஸோ இப்போ பாருங்கள், இந்த 4.4.4ங்கிற நெட்வொர்க் வந்து நான் R3 மூலமாகவும் லேர்ன் பண்ணுறேன், R2 மூலமாகவும் லேர்ன் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு 4 அட்ரிபியூட்டுமே வந்து சேம். 5th அட்ரிபியூட் வந்து பார்த்தீங்கன்னா ஆரிஜின் கோட். ஸோ அந்த ஆரிஜின் கோடில் வந்து பார்த்தீங்கன்னா R2 ரவுட்டர் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறது வந்து ரீடிஸ்ட்ரிபியூட் மூலமாக அட்வர்டைஸ் பண்ணுறேன். அது வந்து இன்கம்ப்ளீட். ஸோ அதுக்கு வந்து கொஸ்டின் மார்க்குங்கிற சிம்பிள் இருக்குது. R3 வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறது வந்து நெட்வொர்க் கமாண்ட் மூலமாக நான் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறேன். ஸோ அது வந்து IGP. ஸோ அதோட கோடு ஆரிஜின் கோடு வந்து பார்த்தீங்கன்னா I. ஸோ அப்போ வந்து அந்த ஆரிஜின் கோடில் வந்து I வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி, அது எடுத்துக்கும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா EGP, அது வந்து ஹிஸ்ட்ரி, அது வந்து யூஸ் பண்ணுறது இல்லை, அதை வந்து இக்னோர் பண்ணிடுங்க. ஸோ அப்போ செகண்ட் ப்ரியாரிட்டி வந்து இன்கம்ப்ளீட். ஸோ IGP இன்கம்ப்ளீட்னா ரவுட்டர் வந்து எதை பெஸ்ட்டு பார்த்து எடுத்துக்கணும்னா IGP தான் எடுத்துக்கும். ஸோ அதுதான் இங்கே பாருங்கள், 4.4.4 வந்து பெஸ்ட்டு பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா IGP மூலமாக, அதாவது நெட்வொர்க் கமாண்ட் மூலமாக அட்வர்டைஸ் பண்ணுறது தான் வந்து பெஸ்ட்டு பார்த்தா எடுத்துருக்கு. ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணது வந்து எடுக்கலை. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிஜிபியோட 5th அட்ரிபியூட்ஸ். ஸோ ஆரிஜினேட்டும் ஆரிஜின் கோடும் டிஃப்ரெண்ட், அது ரெண்டும் மிக்ஸ்அப் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கான்செப்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபார் ஃபர்தர் அப்டேட்க்கு. Thank you friends. Thank you for watching my video.